சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். அன்னை வேளாங்கண்ணி நகர் குடியிருப்பு சங்கங்களின் சார்பாக இந்த காலை வேளையில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி சா ஜோசப் விஜய் அவர்களுக்கு அன்னை வேளாங்கண்ணி நகர் குடியிருப்பு மக்களின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பகுதியிலே இருக்கிற இந்த ஷாப் நம்பர் 8831 ஷாப் நம்பர் இந்த குறுகிய பாதையில் அமர்ந்திருக்கிறபடியால் கல்லூரிக்கு போகிற பெண்கள், பள்ளிக்கு போகிற பெண்கள், வேலைக்கு போய் திரும்புகிற பெண்கள் 10 மணி காலை 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையிலும் நாங்கள் இந்த பகுதியை பயன்படுத்துவதில்லை. மிகவும் கடினமாக இருக்கிறது. அதிகாலை 6 மணிக்கே இது 24 ஹவர்ஸ் ஷாப். இது இங்கே வந்து எப்பவுமே மது கிடைக்கிறது, எப்பவுமே இங்கே கூட்டம் கூடி நிற்கிறது. எங்கள் பெண்கள் பள்ளிக்கு போய் வேலை பணிக்கு போய் வீடுக்கு திரும்ப வரையிலும் இருக்கிற ஆண்கள் முழுவதும் தெருவிலே காத்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டு விடுமா என்று பயந்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தெருவில் வருகிற ஆம்புலன்ஸ் ஒன்று கூட உள்ள நுழைய முடியவில்லை. திடீர் என்று வருகிற மருத்துவ சேவைக்கு நாங்கள் எப்படி செய்வோம்? என்ன எங்களுக்கு தப்பித்துக்கொள்ள எங்களுக்கு வழி இல்லை, வேறு வழி இல்லை எங்களுக்கு. நாங்கள் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வேறு திசையில் போய்தான் இந்த மெயின் ரோட்டுக்கு வர வேண்டும். பக்கத்தில் 3 வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது, 3 ஆலயங்கள் இருக்கிறது, சற்று தூரத்தில் யூனிவர்சிட்டி இருக்கிறது, இங்கே ஒரு வேலம்மாள் உயர்நிலைப்பள்ளி இருக்கிறது, இங்கே ராமகிருஷ்ணா உயர்நிலைப்பள்ளிகள் இருக்கிறது. மிகவும் இங்கிருந்து போஸ்ட் ஆபீஸ் இருக்கிறது. இந்த தெருவில் வயதானவர்கள் இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு வருவதற்கு மிகவும் கடினப்படுகிறார்கள். ஒரு ஆட்டோ வர முடியவில்லை, ஒரு டாக்ஸி வர முடியவில்லை. மனிதர்கள் பயன்பாட்டுக்கு இந்த குறுகிய சாலை பயன்படுத்த முடியவில்லை. சிறுநீர் கழித்துவிட்டு துர்நாற்றம் வீசுகிறது. சாதாரண பாதையில் நாங்கள் நடந்து போகவும் முடியவில்லை, ஒரே துர்நாற்றமாக இருக்கிறது. மக்கள் சுகாதாரக்கேடு உண்டாகிறது. முதலாவது எங்க தெருவில் இருக்கிற இளைஞர்கள் எங்க கெட்டு போயிடுவாங்களோட்டு நாங்கள் பயந்து அவர்களை வீட்டிலே பாதுகாத்து வைத்திருக்கிறோம். இதற்கு இயற்கையை அகற்றுவதற்காக எங்களுடைய சங்கத்தின் சார்பாக முதல்வருக்கு நாங்கள் பரிந்துரை செய்திருக்கிறோம். ஆகவே இந்த முறை நாங்கள் இந்த கடையை நாங்கள் இந்த இடத்தை மாற்றும்படி கேட்கிறோம். இந்த இடத்திலிருந்து கடையை வேறு இடத்திற்கு மாற்றி எங்களுடைய வாழ்விலே வந்திருக்கிற முதலமைச்சர் நலமானதை செய்யும்படியாய் அன்னை வேளாங்கண்ணி நகர் குடியிருப்பு மக்களின் சார்பாக வேண்டுகிறோம். சார், ஜூலை 25 போன கவர்மெண்ட்ல கொடுத்திருக்கிறோம். நாங்கள் இதுவரையும் நடவடிக்கை இல்லை. ஏற்கனவே நாங்கள் ஒரு முறை இதை கோர்ட்டில் போட்டு கூட கேஸ் பண்ணி இதை மூடி வச்சிருந்தோம். 6 மாசம் இந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம். இடையூறாக இருக்கிறது என்று நீதியரசர்கள் இதற்கு தடை விதித்திருந்தார்கள். பிற்பாடு திறக்கப்பட்டது. இதனால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. நாங்கள் சுகவீனம் அடைந்து போகிறோம். அவர் குடும்பங்களிலே வந்து மருத்துவ கேடுகள் நடைபெறுகிறது. இந்த வழி தெரு முழுவதும் பார்த்தால் சாப்பிட்டு போட்ட காரணங்கள் மலம் கழித்து வைத்திருக்கிறார்கள். போதையிலே வந்து அவங்கவுங்க வீட்டு வாஸ்படியில் விழுந்து கிடக்கிறார்கள். மக்கள் தத்தளிக்கிறார்கள். நாங்கள் வீடு கதவை திறந்து வீடே வெளிவதற்கு பயமாக இருக்கிறது. ஆங்கங்கே 4-5 பேர் நின்று கொண்டு கலவர பகுதியாக மாறி போயிருக்கிறது. இது மதுபான கடை மூடாத பட்சத்தில், நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு மீண்டும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம். ஆனால் இப்போது வந்திருக்கிற முதலமைச்சர் சா ஜோசப் விஜய் அவர்கள் எங்களுடைய குறைகளை கேட்டு எங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை தருவார் என்று அன்னை வேளாங்கண்ணி நகர் குடியிருப்பு சங்கம் எதிர்பார்க்கிறது. வணக்கம். அன்னை வேளாங்கண்ணி நகர்ல இருந்து மெடிமிக்ஸ் சோப்பு கம்பெனிக்கு அருகில் இருக்கும் ஒயின் ஷாப்பை வந்து அகற்ற வேண்டும் சார். நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். பக்கத்தில் ஒயின் ஷாப் இருந்து பசங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தயவு செஞ்சு இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து நீங்கள் முக்கியத்துவம் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க விஜய் சார். அதனால உங்களை நம்பி நாங்கள் இப்போ போராட்டம் பண்ணுறோம். வேணும்னா பாருங்க, எங்கள் வீட்டு வாசலில் பாருங்க எவ்வளோ அராஜகம்லாம் எப்படிலாம் நடக்குதுன்றத பாருங்க. இந்த பாருங்க, காட்டிட்டுமா? பாருங்க சார், வீட்டு வாசல்லயே இங்க இருக்காங்க சார். இந்த பாருங்க, இந்த பாருங்க சார். காலையில 3 மணில இருந்து ஓடுது, 3 மணில இருந்து பிளாக்ல ஓடுது. இதை கேட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப பிரச்சனைகள்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்புறமா இந்த பாருங்க, என் வீட்டு வாசல்ல நடக்குது சார் இந்த சம்பவம்லாம். இந்த பாருங்க, இவருக்கு உயிர் போற ஆளை தூக்கி எடுத்துன்னு வந்து போட்டு என் வீட்டு வாசல்ல தண்ணி ஊத்துறாங்க. அதை போயிட்டு நாங்க தட்டி கேட்டா அப்ப என்ன பண்றாங்க, எங்க மேலே வந்து சண்டைக்கு வராங்க. நாங்க எப்படி உயிரை பாதுகாத்துக்கிட்டு இது போல போராட்டத்திலாம் நாங்க எப்படி வாழறது?
தயவு செஞ்சு இந்த ஒயின் ஷாப் எவ்வளவு நாளா இருக்குது? இந்த ஒயின் ஷாப் வந்து 2024 இருந்து இருக்கு. 24 சாரி இல்ல 2004 இருந்து இருக்கு. இது வரைக்கும் நீங்க எதுவும் மனு எதுவும் கொடுத்திருக்கீங்களா? கொடுத்துருக்கேன் சார். அதுதான் பக்கத்து எல்லாம் சேர்ந்து கேஸ் போட்டு எல்லாமே இருக்கு. இந்த பாருங்க சார், இந்த பாருங்க ஒன்னு இந்த எங்களுக்கு வாழ்வாதாரமே போகுது. என் பக்கத்துல கடைங்க இருக்கு, கடை வாசல்ல வந்து படுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இது வந்து என்னுடைய வந்து வருமானமே வந்து போகுது. நாங்க எதை வச்சு வாழறது? நான் இன்னும் இந்த பாருங்க பைக்கிங்ல எடுத்துன்னு வந்து ஃபுல்லா நிறுத்திடுவாங்க. அது வந்து ஃபுல்லா இப்ப மெயின் ரோடுன்னா இப்ப நாங்க தாண்டி பின்னாடி போக முடியல. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் சார். தயவு செஞ்சு எங்களால பாதுகாப்பா இல்ல. ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. தினமும் பயந்து நாங்க போறதா இருக்கு. எங்களுக்கு வந்து நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், நேர்முகமா கூட பேசி பார்த்துட்டோம். எதுவுமே வந்து நடவடிக்கையே எடுக்க முடியல. இப்ப நகராட்சியில போய் கேட்டோம். நகராட்சியில கேட்டா நீங்க முதலமைச்சர் இப்ப வந்திருக்கிற ஒரு மாத்துவாரு, அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப நீங்க வந்திருக்கிற முதலமைச்சரை உங்களை தயவு செஞ்சு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒயின் ஷாப் வந்து நாங்க சுத்தமா இங்கிருந்து எடுக்க வேணாம், எடுங்கன்னு சொல்லல. எங்கேயாச்சும் பால் பண்ணல எவ்வளோ இடம் காலியா இருக்கு, அப்படி மாத்தி எடுத்துட்டு போலாம்ல. அப்படி எடுத்துன்னு போயிட்டா நாங்க கொஞ்சம் ரிலீஃபா இருப்போங்க. எவ்வளவு குழந்தைங்க இருக்கு பக்கத்துல, வந்து ஆம்பளை பசங்க பெண் குழந்தை எப்படி கெட்டு போகணும் பயமா இருக்கு. ஒரு பாதுகாப்பு இல்லாம நாங்க டெய்லியும் செத்து போய்க்கிறோம். முதலமைச்சர் அவர்களே தயவு செஞ்சு இந்த வந்து நாங்க வந்து சொல்றது உங்க மனசுக்கு உங்க காதுக்கு வரும்ட்டு தான் நாங்க இதை ட்ரை பண்றோம் சார். தயவு செஞ்சு எங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த கடையை அகற்றுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்காக நாங்க பேசுகிறோம். இந்த நாள்ல வந்து நாங்க ஒயின் ஷாப் எடுக்க வேண்டியதற்காக நாங்கள் மொத்த பேரும் கூடி இந்த இடத்துல வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுகிறோம். ஏனென்றால் நாங்கள் தினம் இந்த கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வெளியே வருவதற்கு பயந்து கொண்டு வருகிறார்கள். உள்ள போவதற்கும் நாங்கள் பயந்து கொண்டு நாட்கள் ஒவ்வொரு நாள் நாங்கள் கடந்து கொண்டு இருக்கிறோம். வந்து 3 மணில இருந்து நைட்டு 12 1 மணி வரைக்கும் இந்த இடத்துல ஒயின் ஷாப் திறந்தே இருக்குது. நாங்க ஒரு வெளியே வரது, எங்க வீடை கட்டி நாங்க வெளியே வரவே முடியல. எங்க பிள்ளைகளை நாங்க ஃப்ரீயா அனுப்பவும் முடியல. ஒரு நாள் எங்க பிள்ளைங்க ஒழுங்கா வீட்டுக்கு வருவாங்களா பயந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே வழி மறைச்சிட்டு உள்ள வண்டி போவாத பல்லுக்கு அந்த வண்டியை மறைச்சிட்டு நாங்க ஆறு அடிச்சா கூட அந்த வண்டியை எடுக்காத அளவுக்கு ஒவ்வொருத்தரும் குடிச்சிட்டு ரோட்டிலேயே வீட்டு வாசலிலேயே எங்களை படுத்துக்கொண்டு கேட்டா எங்களையே எதிர்க்கிறாங்க. எங்களை வந்து பேசவே விட மாட்டேங்கிறாங்க. எங்களை பயமுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த ஒயின் ஷாப்பால எங்க பெரியவர்களை நாங்க வெளியே ஆஸ்பத்திரி கூட எங்களால கூட்டிட்டு போக முடியல. நாங்க வந்து ஒரு சீக்கிரத்துல நாங்க வந்து ஒரு காலேஜுக்கு எக்ஸாமுக்கு போனோம்னா கூட அந்த நேரத்துல 3 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் விக்கிறதுனால எங்களால வெளியவே சுத்தமா வர முடியல. பிள்ளைங்க வந்து நேரத்துக்கு ஒரு காலேஜுக்கு போக முடியல, ஒரு வேலைக்கு போக முடியல. குடிச்சிட்டு வாசல்லையே வாந்தியும் பாத்ரூம் யூரின் எல்லாமே கிடைக்கிறாங்க. நாங்க எங்களால எதுவுமே பேச முடியல. கேட்டா எங்களை மிரட்டுற மாதிரி, எங்களை கோவப்படுத்துற மாதிரி எங்க கிட்ட வராங்க. நாங்க எங்களால பேச, அதனாலதான் இந்த போராட்டம் நாங்க எடுக்கிறோம். இந்த ஒயின் ஷாப்பை கண்டிப்பா எடுத்தே ஆகணும். இல்லனா மேற்கொண்டு நாங்க தெருவில் நின்று போராடுவோம். நாங்க போராடிட்டு கொண்டே இருப்போம். ஏன்னா வந்து இதை நாங்க இன்னைக்கு செய்யல, நாங்க எத்தனையோ முறை நாங்க இதை வந்து செஞ்சிருக்கிறோம். ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க உண்மையான ஆட்சின்னு சொல்லிட்டு தான் நாங்க எல்லாருமே நாங்க ஓட்டு போட்டு உங்களை நிறுத்தி ஆண்டவரை கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க இதை கண்டிப்பா எடுப்பீங்கன்றதெல்லாம் நாங்க வந்து நிக்கிறோம். நீங்க எடுத்து எங்களை வந்து நீங்க விடுதலை ஆக்கி கொடுக்கணும் நாங்க கேட்கிறோம். ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள போக முடியல, எந்த காரியமே எங்களால செய்ய முடியல. நாங்க ரொம்ப கண்ணீரோட தான் போயிட்டு இருக்கிறோம். நீங்க அதை பார்த்து தயவா முதலமைச்சர் ஐயா நீங்க செய்யணும்ன்றதுக்காக நாங்க சொல்றோம். ஆண்டவரே நீங்க செய்யுங்க. தற்போதைய முதலமைச்சருக்கு எங்களுடைய முதற்கண் வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். இந்த டாஸ்மாக் கடை வந்து மெடமிக்ஸ் கார்னருக்கும் மாதவரம் மில்காலனி ரோடு சந்திப்பில் இருக்கு. அந்த ரோடு வந்து சின்ன ரோடு, 20 அடி ரோடு. அதில் தான் அவங்க வந்து டெய்லி வந்து 2 வீலரை பார்க் பண்ணுறாங்க, ரோட்லேயே குடிக்கிறாங்க, கீழே விழுந்துறாங்க. கேள்வி என்னன்னா வந்து காவல்துறைக்கு நீங்க காவல்துறைக்கு நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல சார். கவர்மெண்ட்டுக்கு நாங்க வந்து 20 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். கேஸே போட்டு இருக்கோம். கேஸ் போட்டு ஒரு 6 மாசம் க்ளோஸ் பண்ணாங்க. அந்த கேஸ்ல எங்க அட்வொகேட் அவங்க அட்வொகேட்டோட போய் சேர்ந்து அதை இது பண்ணி அவங்களுக்கு சாதகமா பண்ணி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு மேல இது நாங்க போராடி இருக்கோம். போன கவர்மெண்ட்டுக்கு நாங்க வந்து ஜூலைல ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கோம். என்ன கேக்குறேன் கவனிங்க, இது விஷயமா காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கீங்களா? எந்த காவல்துறை அருகாமையிலே இருக்கு சார். இது எங்களுடைய கனெக்ஷன் கிடையாது சார். எங்களுக்கு கொடுங்கையூர், இது எங்க எல்லை கிடையாது, ஆவடி. அது
இது எங்களுக்கு கொடுங்கையூருக்கு நாங்கள் கொடுக்கல சார். நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தெல்லாம் சிஎம் செல்லுக்கு தான் கொடுத்துருக்கோம். போலீஸுக்கு நேற்றுக்கு ஐஎஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி நான் என்ன கேட்கறேன்னா உங்க லிமிட் காவல் இருக்கு, நீ கம்ப்ளைண்ட் தரணும், ஏன் கொடுக்கல? சார் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரியாது இல்லை, யாருடைய சப்போர்ட்ல இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியும். அதுக்கு மேலே நான் பதில் சொல்ல விரும்பல. The Chennai Silks in Mega Summer Sale.